டாக்டர் ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்த் இஎன்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து. ஆக்சுவலாக நிறைய பேஷண்ட் வந்து அவங்க மெயில் கம்பெனி எனக்கு எப்பயும் தொண்டையிலே சளி இருக்குது, தொண்டையிலே சளி இருக்கு. வேற எங்கேயும் இல்லை, எனக்கு மூக்கு ஒழுகல, தும்மல் வரல, பட் ஆனால் தொண்டையில் சளி போகவே மாட்டேங்குது அப்படின்னு. இது 2 காரணம். ஒன்று வந்து அவங்க வந்து தொண்டை வறண்டு போகிறது, இல்லைன்னா ரியலாகவே சளி பிடிச்சிருக்கிறது. தொண்டை வறண்டு போனால் நிறைய பேருக்கு கோல் அங்கேயே ஒட்டின மாதிரி இருக்கும். அவங்க வந்து காரிக்கிட்டே இருப்பாங்க, காரி துப்புவாங்க, இன்னும் அதிகமாக சளி ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்கும். இல்லை சளி இருக்குது அப்படின்னா ஒன்று அது லங்ஸ்லேருந்து வரலாம், இல்லை சைனஸ்லேருந்து வரலாம். பட் சைனஸ்லேருந்து வர்றது தான் காமன். லங்ஸில் வந்து இருமலாக மாறிடும், சைனஸ்லேருந்து வந்து இங்கேயே ஒட்டிக்கும், அடிக்கடி தொண்டையை செருமிட்டே இருப்பாங்க. ஸோ சைனஸ் ட்ரபிள் தெரியும் உங்களுக்கு, மூக்கு அடைக்கிறது, ஸோ தலைவலிக்கிறது, தலை பாரமாக இருக்கிறது, மூக்கில் தும்மல் வருது, இதெல்லாம் இருந்தால் சளி உள்ளே போகும். அது எதுவுமே இல்லாமல் தொண்டையில் சளி இருக்குது அப்படின்னா அசிடிட்டி ஒரு காரணமாக இருக்கலாம். ஆசிட் மேலே வந்து இந்த இடத்துல இருக்கிற நார்மல் சலைவாவோட சேர்ந்து திக்காக மாறிக்கும், முழுக முடியாது, கோலை திக்காக வலுவலுன்னு இருக்கும், காரி துப்பிக்கிட்டே இருப்பாங்க, மூக்கிலேருந்து இறங்கி வந்த சளி இங்கே ஒட்டிக்கும். டான்சில் இருந்தால் அந்த டான்சில் வந்து நம்ம அதிகமாக பேசினா வறண்டு போகிறது, ஸ்வீட் சாப்பிட்டா, சில்லுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த டான்சில் இன்ஃபெக்ஷன் ஆனால் அதுவும் ஒரு அழுந்துற மாதிரி ஒரு ஃபீலிங். இதெல்லாம் தாண்டி சளி மட்டும் இல்லை, எனக்கு முழுகும் போது அழுந்ததுன்னு ஒரு பயம் வந்துருச்சுன்னா கேன்சர் இருக்க பயம் வந்துடும் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க இதை பற்றி ஒரி பண்ண வேணாம். தொண்டையில் சளிங்கிறது அதை காரி துப்புறதுக்கு பதிலாக சுடுதண்ணி எடுத்து வாய் கொப்பளிச்சு அதை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் டாக்டர்கிட்ட காமிச்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. தீரா சளிங்கிற பெருசாக அப்படி ஒரு டிசீஸ் இல்லை. அது மூக்குனால வருதா, இல்லை தொண்டையினாலே வருதா, இல்லை லங்ஸ்லேருந்து வருதா, இல்லை அசிடிட்டினால வருதான்னு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நீங்களாக வந்து உப்பு போட்டு வாய் கொப்பளிக்கிறது, கண்ட செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது.